நான் தான் ஓங்காரம். சத்தியம் அசத்தியம், பாவம் புண்ணியம், சுயநலம் பொதுநலம் அனைத்திலும் சமமாக இருக்கும் ஓங்காரம். சத்தியம் புண்ணியம் பொதுநலம் என்னால் வடிவம் பெறுகின்றன கூறுகிறார். ரோஹிணி, அத்ரி மற்றும் அனுசூயா அந்த மந்திரத்தை ஜெபிக்க துவங்குகிறார்கள். அதன் பிறகு ரோஹிணியும் சந்திரனும் கடற்கரையில் மண்ணால் சிவலிங்கம் செய்து பூஜை செய்கிறார்கள். தட்சனின் மாளிகை, ஆசிரமம் மற்றும் சமுத்திரக்கரையில் தொடர்ந்து ஒலிக்கும் மந்திரத்தினால் மகிழ்ந்த மகாதேவன் தோன்றுகிறார். சதாசிவன் சந்திர தேவனிடம் மாதத்தில் 15 நாட்கள் தேய்ந்து கண்ணுக்கு தெரியாமல் போய் அமாவாசையாகி விடுவாய் என்றும், தான் கொடுத்த வரத்தினால் மீதி 15 நாட்களில் வளர்ந்து பௌர்ணமியாகி விடுவாய் என்றும் கூறுகிறார். சந்திரன் சாப விமோச்சனம் அடைகிறான். பிறகு அவ்விடத்திலேயே அமர்ந்து பக்தர்களுக்கு அருள வேண்டும் என்று சந்திரதேவன் வேண்டுகிறான். சிவபெருமானும் வேண்டுகோளை ஏற்று அங்கேயே அமர்கிறார். அதனால் அது ஜோதிர்லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. முதலில் ஜோதி வடிவமாக காட்சியளித்த அந்த நாள் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது.
महाशिवरात्रि दाने सुखम तरुम रात्रि दाने मनम महलाडियदे बबम बम मुळंगियदे 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 நாராயண நாராயண. கைலயநாதன் பகவான் சிவசங்கரனுக்கு ஜெய். மகேஸ்வரா, கைலை இன்று ஆனந்தமாக இருக்கிறது. ஒவ்வொரு கணத்திலும் மகிழ்ச்சி பெருக்கெடுக்கிறது. இங்குள்ள பர்வத மலைகள் சத்தியம், சிவம், சுந்தரம் ரூபங்களை பெற்றிருக்கின்றன. ஏ மகாதேவா, இன்று இங்கு நான் காணும் ஆனந்தத்தையும் கோலாகலத்தையும் என்றுமே கண்டதில்லை. இன்று மகா சிவராத்திரி நாரதரே. சுவாமி, மகா சிவராத்திரியின் மகிமையை பற்றி விளக்குங்களேன். முதலில் நான் ஜோதி வடிவத்தில் காட்சியளித்தது மாசி மாதத்தில் அவிட்ட நட்சத்திர தினத்தன்று சுபமான நேரத்தில். அதை முதலில் கண்டு தரிசித்தவர்கள் விஷ்ணுவும் பிரம்மாவும். அன்றிலிருந்து இந்நாள் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. ஏ மகேஸ்வரா, இந்த மங்கள நாளின் மகத்துவத்தை கொஞ்சம் விளக்குங்களேன். இந்த ராத்திரியில் பக்தர்கள் சிவனருள் பெற என்னை துதித்து பூஜிக்கின்றனர். ஆனால் நினைத்தது நிறைவேறுவது அவ்வளவு எளிதல்ல. ஏன் பிரபு? எந்த ஒரு மனத்தினுள் அஞ்ஞானமும் அதர்மமும் குடிகொண்டிருக்கிறதோ, சிவ தத்துவத்திற்கு பலனும் இருக்காது, தான் என்ற அகந்தையும் அகலாது. சுவாமி, சிவதத்துவமா? அதன் மகிமை என்ன? நாரதா, சிவன் விஷ்ணு இருவருக்கும் நீதான் பக்தன். சதியின் சந்தேகத்தை நீதான் தீர்த்து வைக்க வேண்டும். நிச்சயமாக தீர்த்து வைப்பேன். ஆனால் இச்சமயம் என் மனம் குகனை பற்றித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறது. குகனா? இது யார் தேவரிஷி? ஒரு ஆதிவாசி வேடன். இப்பொழுதுதான் அவன் நிலைமையை பார்த்துவிட்டு வருகிறேன். அந்த குகன் என்பவன் யார்? அவன் தொழில் என்ன? தயவு செய்து எனக்கும் கூறுங்களேன். மகேஸ்வரா, அந்த வேடனை பற்றி தேவி சதிக்கு நான் சொல்வதற்கு முன் தங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். அருள் கூர்ந்து எனக்கு ஒன்று கூறுங்கள். அந்த வேடனுக்கு ஏற்பட்டுள்ள சோதனைகள் தங்களுடைய திருவிளையாடலாக இருக்கலாம் அல்லவா? நாராயண நாராயண. பிரம்ம தத்துவத்தை அறிந்தவர் இவ்வாறு கேள்வி கேட்க மாட்டார். சதியின் சந்தேகத்தை மட்டும் தீர்த்து வை. தேவி, குகன் என்பவன் ஒரு ஆதிவாசி வேடன். அவன் காட்டில் வசிப்பவன். பறவைகளையும் விலங்குகளையும் வேட்டையாடி குடும்பத்தாரின் பசியை போக்கி வருகிறான். இன்று நான் அந்த இடத்தில் கண்டது, குகன் ஒரு மானை துரத்தி கொண்டு சென்றான். மான் துள்ளி ஓடியது. குகன் அதை துரத்தி வெகு தூரம் ஓடியதில் மிகவும் களைப்படைந்து விட்டான். பிறகு மரக்கிளையில் உட்கார்ந்து இளைப்பாறினான். அப்பொழுது அப்பாடி எங்கிட்டு போயிடுச்சோ? மேல கொண்டுகிட்டு பாப்போம்.
ஏ குஹா, அந்த வாயில்லா ஜீவனோட உயிரை பறிக்க ஏன் இப்படி நீ அலையற? அந்த உயிரை பறிக்கிற அளவுக்கு அது உனக்கு என்னதான் தீங்கு செஞ்சது? தங்களுடைய பானம் தன் இலக்கை அடையாமல் வீணாக திரும்பாது என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இன்றோ என்னை பார்த்த பிறகும் பானத்தை தாங்கள் எய்யவில்லை. ஏதோ சஞ்சலப்படுகிறீர்கள் என்று உங்கள் முகமே காட்டுகிறது. எனது மரணத்தின் நேரம் கடந்து விட்டது. நான், எனது கணவர், குழந்தைகள் எல்லோரும் தங்களுக்கு கடன்பட்டு விட்டோம். இல்ல, என் மனசுல எந்த சங்கடமும் இல்ல. நான் உன்னை இப்ப கொன்னுதான் ஆகணும். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், என்னை விட்டு விடுங்கள். என் பிள்ளைகளை அனாதையாக்கி விடாதீர்கள். உன் பிள்ளைங்களை பத்தி கவலைப்பட்டு உன்னை நான் போக விட்டுட்டா யாம் பிள்ளைங்க பசியால துடி துடிச்சு சத்துருவாங்க. இல்லை, அவ்வாறு நடக்காது. என் கணவரும் குழந்தைகளும் எனக்காக காத்திருப்பார்கள். கடைசி முறையாக நான் அவர்களை பார்த்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். உடனே திரும்பி விடுவேன். தயவு செய்து என்னை நம்புங்கள். நீ வராம போயிட்டேனா? ஏமாத்திட்டேனா? நானும் ஒரு தாய்தான். குழந்தைகளின் பசியை நன்கு அறிவேன். நான் வராமல் போனால் உங்கள் குழந்தைகளுக்கு நேரும் கதியையும் நான் நன்கு அறிவேன். அதை ஒரு காலம் நான் பொறுக்க மாட்டேன். நான் சத்தியமாக வருவேன். உசுறு மேல பயம் வந்தா சத்தியமெல்லாம் பொய்யாயிடும். பசிச்சவன் முன்னாடி சாப்பாடை வச்சுட்டு இல்ல வேட்டைக்காரனை வேட்டையை விடுன்னு சொன்னா விட்டுடுவானா? நடக்கிற காரியமா இது? என்ன பண்றதுன்னு புரியலையே. நீ அழுவறியா? இல்லை, உங்கள் மீது இரக்கம் தான் வருகிறது. இறக்கமா? ஏன் மேலையா? ஆம், உங்கள் கடமையை செய்ய விடாமல் தடுக்கிறேனே. குதிரைக்கு கொள்ளின் மீது இரக்கம் வந்தால் எதை சாப்பிடும்? நீங்கள் வேட்டையாடுபவர். உங்கள் வேட்டையை விட்டுவிட்டால் உங்கள் குடும்பத்தின் பசியை போக்க என்ன வழி? நீ இப்பவே எங்கிருந்து போயிரு. என் மனசு கல்லாயிருச்சுன்னா உன் மேல அம்பு பாஞ்சிரும். உன் குடும்பத்தோட கதி என்ன ஆவறது? ஐயோ, அப்புறம் நீ செத்து போயிருவ. நீ இங்கிருந்து போயிரு, போ. இந்த இரக்க குணத்திற்கு என் நன்றி உரித்தாகட்டும். தாங்கள் தங்கள் கடமையை செய்தீர்கள். நானும் என் கடமையை செய்வேன். வீட்டில் உள்ளோரை சந்தித்துவிட்டு உங்கள் முன் வந்து நிற்பேன். அப்பொழுது என் உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள். என் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஏதாவது யோசிக்கின்றீரா? இல்ல இல்ல இல்ல, சீக்கிரமா போயிட்டு உடனே திரும்பிடு. நான் இங்கனையே குந்திட்டு இருப்பேன். நன்றி, ரொம்ப நன்றி. எனக்கு என்ன ஆச்சுன்னே புரியலையே. இரக்கம், கருணை இதெல்லாம் புதுசா இல்ல இருக்கு. இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆனதே இல்லையே. என்ன நான் மாத்திக்க கூடாது. வேட்டையாடுறது என்னோட தொழில். அதை நான் மறக்க கூடாது. கூடாது. வேண்டாம் வேண்டாம், என் மேல் கருணை காட்டுங்கள். என் சகோதரியை தேடிக்கொண்டு நான் இங்கு வந்தேன். அவள் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை. வீட்டில் அனைவரும் கவலையாக உள்ளார்கள். நீ கவலைப்படாத. இந்நேரம் வீடு போய் சேர்ந்திருப்பா. கொஞ்ச நேரத்துல அவளே இங்க வருவா.
அப்ப நான் அவளை பாத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டு விடுங்கள். நான் வீட்டிற்கு போய் அவளை பார்த்து வருகிறேன். அவள் வீட்டிற்கு சென்றால்தான் எனக்கு நிம்மதி. நான் சத்தியம் செய்கிறேன், இன்னும் சிறிது நேரத்தில் என் உயிரை தியாகம் செய்ய தயாராக வருவேன். தயவு செய்து என்னை நம்புங்கள். சரி, போயிட்டு வா. நான் உனக்காக காத்துட்டு இங்கேயே குந்திட்டு இருப்பேன். எப்போ வருவாங்க? எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? வீட்டுல எல்லாரும் பசியோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன சங்கடமான விஷயம்? இன்னும் வர காணோம். அம்மா எங்க அண்ணே? எனக்கு பசிக்குது. அம்மா அப்பாவை தேடிக்கிட்டு போயிருக்காங்க, வந்துடுவாங்க. எனக்கு பசிக்குது. எனக்கும் தான் பசிக்குது. எனக்கு ரொம்ப பசிக்குது. அம்மா 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 அப்பா வரலையா? அப்பா வரலையா? உங்க அப்பாவை எல்லா இடத்துலயும் தேடிங்க, அவரை எங்கேயுமே காணோம். எனக்கு பயமா இருக்கு. உங்க அப்பாவை ஏதாவது சிங்கம் புலி தனக்கு இறைய கிடைச்சோ என்னவோ. இவங்களை இன்னும் காணலையே. எங்க போயிட்டாங்க? நம்மளை நல்லா ஏமாத்திட்டாங்க, நல்லாவே ஏமாத்திட்டாங்க. வேண்டாம் வேண்டாம், என்னை கொன்று விடாதே. நான் என் மனைவியை தேடி இங்கு வந்தேன். உண்மையை சொல், நீ அவளை கொன்று விட்டாயா? இல்ல, உங்க எல்லாரையும் பார்த்துட்டு வரேன்னு அவ என்கிட்ட சொல்லிட்டு போனவதான். இது வரைக்கும் திரும்பி வரல. சத்தியம் பண்ணி கொடுத்ததை மறந்துட்டா. நான் இங்க உட்காந்துட்டு நாள் பூரா காத்துட்டு இருக்கேன். என் புள்ளங்க எல்லாம் பசியால துடிச்சிட்டு இருக்கு. என் பொஞ்சாதி வேற கவலைப்படுவா. இப்போ நான் உன்னை கொண்டுதான் ஆகணும். உன்னை உயிரோட விட மாட்டேன். என்னை விட வேண்டாம். என் மனைவி குழந்தைகளை ஒரு முறை பார்த்துவிட்டு நான் வந்து விடுகிறேன். அதன் பிறகு உன் அன்பை ஏற்றுக்கொள்ள எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. சரி, நீயும் போயிட்டு வா. ஆனா சீக்கிரமா வந்துரு, ஏற்கனவே நேரமாயிடுச்சு. 3 மான்களும் சொன்ன வாக்க நிச்சயமா காப்பாத்தும். ஆனா உன் மனசு திடமா இருக்குமா? அம்பு விடுற அளவுக்கு உன் மனசு திடமா இருக்குமா? சொல்லு, யோசிச்சு பாரு. 3 வான்களும் சொன்ன வாக்க காப்பாத்தும். ஆனா உன் மனசு திடமா இருக்குமா? நீ அதுங்க மேல நீ அம்ப விட்டுடுவியா? குஹா, இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? இது நாள் வரைக்கும் பசு பட்சின்னு கூட பார்க்காம எத்தனையோ சீவராசிகளை வேட்டையாடிக்கிட்டு இருந்தியே. இன்னைக்கு ஏன் உன் மனசு கடந்து இப்படி தவிக்குது? உண்மைதான். எனக்கு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? என் மனசுல இந்த கருணை, இரக்கம் இதெல்லாம் எப்படி வந்துச்சு? அப்படி நீ இறக்கப்பட்டீன்னா உன் குடும்பம், புள்ள குட்டி எல்லாம் சாக வேண்டியதுதான். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன தர்ம சங்கடமான நிலைமையில இன்னைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கேன். வேட்டையாட வந்தவனுக்கு கைகாலெல்லாம் ஏன் இப்படி நடுங்குது?
ஏன் என்ன ஆயிடுச்சு இப்ப எனக்கு? சாமி, நீங்களா? சாமி, சாமி, நான் என்ன பண்ணுவேன் சாமி? நான் என்ன பண்ணுவேன்? ஒரு வாயில்லா பிராணிய கொல்றது பாவம்னு தெரியும். ஆனா என்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு இந்த பாவத்தை செய்ய வேண்டி இருக்குது. நான் என்ன பண்ணுவேன் சாமி? நீங்க தான் வழிகாட்டணும். என்ன ஒரு பக்கம் ஒரு ஜீவனை கொல்றது பாவம்னா, இன்னொரு பக்கம் இன்னொரு ஜீவனை பட்டினி போட்டு கொலை பண்றதும் பாவம் தானே சாமி? நான் எந்த பாவத்தை செய்யட்டும்? அப்படி செய்யக்கூடாதுன்னா நான் என்னத்தான் செய்ய? எனக்கு தரிசனம் கொடுங்க சாமி, எனக்கு தரிசனம் கொடுங்க. நல்ல முடிவை சொல்லுங்க. அவன் கண்ணீர் விட்டு கதறி தங்களை அழைக்கிறான் பிரபு. தங்களை ரட்சிக்க சொல்லி முறையிடுகிறான். அவனை இன்னும் ஏன் சோதிக்கிறீர்கள்? மகாதேவா, அவனுக்கு காட்சியளியுங்கள். தேவி சதி, நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்? தனது கடமையை மறந்துவிட்டு தன் குடும்பத்தாரை கஷ்டத்திற்குள்ளாக்குகிறானே, அந்த வேடன் செய்வது சரியா? அவன் சுயமாக எதையும் செய்யவில்லை. அவனையும் அறியாமல் சிவலிங்கத்தின் மீது விழுந்த வில்வ இலைகளால் அவன் மனம் மாற்றமடைந்து விட்டது. அந்த வேடனின் மனம் இளகிவிட்டது. அவன் தவறு செய்ய மாட்டான். தேவரிஷி கூற்று சரிதான். ஐயனே, தாங்கள் அவனுக்கு தரிசனம் அளித்து அவன் தர்மத்தை புரிய வையுங்கள். அன்னையே, பிரபு எனது வேண்டுகோளுக்கு இசைந்து விட்டார். எனது பிரார்த்தனை பலித்து விட்டது. இனி அந்த வேடனுக்கு ஒரு நல்வழி கிட்டும். நாராயண நாராயண. எனக்கு நல்ல புத்திய கொடுப்பா. என் மேல கருணை காட்டு. எனக்கு நல்ல வழி காட்டு. எனக்கு நல்ல வழி காட்டு கடவுளே. நாங்கள் கொடுத்த வாக்குப்படி நாங்கள் இங்கு வந்து விட்டோம். என் மேல் அம்பை விடுங்கள். கடமையை செவ்வனே செய்யுங்கள். என்ன பார்க்கிறாய்? அம்பை எய்து விடு. எடு அம்பை. உங்கள் மனைவி மக்கள் பசியால் துடிப்பார்கள். பசிக்கும் மேலாக தாங்கள் வீடு திரும்பாததால் கவலையாய் இருப்பார்கள். சீக்கிரமாக வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்புங்கள். முடியாது, உங்களை கொல்ல மாட்டேன். என் குடும்பமே பட்டினியால் அழிஞ்சாலும் பரவாயில்லை. எந்த தப்பும் செய்யாத உங்களை கொல்ல மாட்டேன். கொல்ல மாட்டேன், கொல்ல மாட்டேன். கடவுளே, சிவபெருமானே, கடவுளே, சிவபெருமானே.
எழுந்திரு மகனே. குகனே, எழுந்திரு. வா மகனே. சாமி 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 சாமி, இந்த பாவி மேல, இந்த கொலகாரம் மேல இவ்வளவு இறக்கமா? நான் என்ன புண்ணியம் பண்ணினேன் சாமி? எனக்கு இதுக்கு தகுதி இல்ல சாமி, எனக்கு தகுதி இல்ல. குகனே, கொலை செய்வது பாவம்தான். அதே போல் கடமை தவறுவதும் பாவம்தானே? உனது கடமையே அதுதானே. உனக்கு பிடிக்காவிட்டாலும் அந்த பாவத்தை செய்துதான் ஆக வேண்டும். இனி நீ அந்த காரியத்தை செய்ய வேண்டியதில்லை. அப்பாவச் செயலும் உன் மனதிற்கு விரோதமான எந்த செயலும் செய்ய வேண்டாம். சாமி, இவ்வளவு தயமும் கருணையும் இந்த கேடுகட்டமும் மேல ஏன் காட்டணும்? ஏன் சாமி? இன்று மகா சிவராத்திரி. இந்த நன்னாளில் வில்வ இலைகளால் என்னை பூஜை செய்த புண்ணியத்தின் பலன்தான் உனக்கு கைமேல் கிட்டியுள்ளது. நீங்கள் மூவரும் இந்த நன்னாளில் கொடுத்த வாக்கை மறவாமல் காப்பாற்றினீர்கள். அதன் பலன்தான் உங்களுக்கு கிடைத்த இந்த தேவரூபம். நீங்கள் மான் உருவத்திலிருந்து தேவரூபத்தை மீண்டும் பெற்றுள்ளீர்கள். ஓம் நமச்சிவாய. அப்பா, நீங்கள் இந்த ரூபத்திலா? இவையாவும் உன் பக்திக்கு கிடைத்த பலன்கள். இன்று மகா சிவராத்திரியில் என்னை பூஜித்ததால் கிட்டிய பலன். உனது பாவங்களிலிருந்து நீ விடுபட்டு விட்டாய். ஸ்ரங்குவேர்பூரின் ராஜாவாகி விட்டாய். நான் ராஜாவா? ஆம். உன் குடும்ப சகிதமாக அங்கு சென்று சிவபூஜையை மனதில் மேற்கொண்டு நாட்டை சிறப்பாக ஆழ்வாயாக. திரேதா யுகத்தில் விஷ்ணுவின் அவதாரமான பகவான் ராமனை நீ சந்திப்பாய். அவருக்கு நீ உயிரினும் மேலான நண்பனாக அடையாளம் கொள்வாய். தங்கள் ஆணை சுவாமி சிவசங்கரா, தங்கள் ஆணை. நீங்கள் மூவரும் இக்கணமே தேவலோகத்திற்கு செல்லலாம். தங்கள் ஆணை பிரபு. குகனே, மகா சிவராத்திரி அன்று நீ சிவபூஜை செய்து சிவபக்தர்களின் அத்தியாயத்தில் உன் பெயரை நிலைநாட்டி விட்டாய். எந்த ஒரு சிவபக்தனும் மகா சிவராத்திரி என்று உன் கதையை கேட்டாலே உனக்கு கிடைத்துள்ள அளவு புண்ணியம் அவனுக்கும் கிட்டும். மங்களம் உண்டாகட்டும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவபெருமானின் அருளால் குகன் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் சங்வேர்புரம் ராஜ்யத்தை நோக்கி பயணம் மேற்கொண்டான். செங்வேபுர மகாராஜா குகன் வாழ்க! செங்வேபுர மகாராஜா குகன் வாழ்க! செங்வேபுர மகாராஜா குகன் வாழ்க! செங்வேபுர மகாராஜா குகன் வாழ்க! மகாராஜா, ஸ்ருங்வேர்புர மக்கள் தங்களை போன்ற சிவபக்தரை ராஜாவாக பெற்றதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மந்திரி அவர்களே, இவையெல்லாம் பகவான் சிவசங்கரின் அருள்தான். நான் விரும்புவது நமது மக்கள் எப்பொழுதும் விடாமல் சிவபூஜை செய்து அவருடைய அருளை பெறட்டும். அவ்வாறு செய்தால் கஷ்டமே வராது. நிச்சயமாக மக்கள் அனைவரும் ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கட்டும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நாராயண நாராயண. மந்திரியார் கூறுவதும் சரிதான். மகா சிவராத்திரி அன்று தாங்கள் செய்த பூஜையால் கிட்டிய சிவதரிசனத்தினால்தான் உன்னத சிவபக்தியுள்ள பிரஜைகளும் இந்த மகாராஜா என்னும் பதவியும் கிட்டின. ஓம் நமச்சிவாய. எனக்கு நினைவிருக்கிறது தேவரிஷியே, நான் அன்று வில்வ மரத்தில் அமர்ந்திருந்ததை தாங்கள் தானே பார்த்தீர்கள்? நாராயண நாராயண. அங்கிருந்து நான் நேராக சிவபெருமானை தரிசிக்க கைலை சென்று விட்டேன். ராஜனே, நீங்கள் மிகவும் பாக்கியசாலிதான்.
மகா சிவராத்திரி என்று தாங்கள் செய்த சிவபூஜையாலும் உயிர்வதை செய்யாததனாலும் சிவபக்தர் என்று தங்களுடைய பெயர் என்றென்றும் நிலைத்து நிற்கும். சிவபெருமானும் தேவி சதியும் தங்களது சிவபக்தியை பாராட்டுகின்றனர். எல்லாம் தங்கள் அருள்தான். இல்லை மகாராஜா, அனைத்தும் பரமசிவனின் அருள்தான். பரமசிவனின் அருள் நமக்கு இருந்தால் நடவாதது அனைத்தும் கூட நடந்துவிடும். ராஜனே, உங்களுக்கு ஒரு ரகசியம் கூற விரும்புகிறேன். என்ன ரகசியம் தேவரிஷி? பலையுங்களுக்கு தாங்கள் தான் ஸ்ருங்வேர்பூருக்கு ராஜாவாக இருப்பீர்கள். சிவபக்தியின் பிரதிபலனாக தங்களுக்கு நீண்ட ஆயுள் கிட்டியுள்ளது. திரேதா யுகத்தில் கூட வாழ்வீர்கள். என்ன சொல்லுகிறீர்கள் தேவரிஷி? நான் திரேதா யுகத்தில் கூட வாழ்வேனா? ஆம் ராஜனே, பகவான் விஷ்ணு திரேதா யுகத்தில் ராமாவதாரம் எடுக்கும் பொழுது தாங்கள் அவருக்கு உதவி செய்வீர்கள். ராமபக்தன் என்று பெயரெடுத்து பேரும் புகழும் பெறுவீர்கள். தன்யனானேன் தேவரிஷி, தன்யனானேன். தங்களுடைய இந்த உதவிக்கு நான் என்றென்றும் கடன்பட்டுள்ளேன். நாராயண நாராயண. நான் சிவபெருமானின் ஒரு சேவகன். அந்த பரமேஸ்வரனுக்குத்தான் நீங்கள் கடன்பட்டுள்ளீர்கள் ராஜன். அவருடைய அருணினால் தான் இவை அனைத்தும் பெற்றுள்ளீர்கள். அதற்கு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்றால் தங்களுடைய ராஜ்யத்தில் எல்லா இடங்களிலும் சிவன் கோயில்கள் நிர்மாணம் செய்ய வேண்டும். அதனால் சிவபக்தியின் முழக்கம் இந்த அவனியில் எங்கும் முழங்கும். அவ்வாறே நடக்கும் தேவரிஷி, அவ்வாறே நடக்கும். என் ராஜ்யத்தின் ஒரு இடம் விடாமல் சிவாலயங்கள் கட்டுவேன். அங்கு உற்சவமும் நடத்துவேன். இவையெல்லாம் பரமேஸ்வரனின் அருளால் தான் நடக்கும். ஓம் நமச்சிவாய. ராஜனே, அறிவீர்களா, இந்த ஓம் நமச்சிவாயத்தின் அருளினால் ஹிரணும் ஹிரணியும் எங்கு சென்றார்கள்? தாங்கள் தானே உயிர் பிச்சை அளித்தீர்கள். நான் அறியேன் தேவரிஷி, எங்குதான் சென்றார்கள்? மகாசிவராத்திரி என்று வாக்கை காப்பாற்றியதாலும் தங்கள் சிவபக்தியில் உண்மையாய் இருந்ததாலும் மானூருவத்தை விடுத்து சொர்க்கலோகம் சென்று விட்டனர். ஸ்வர்கலோகத்திலா? ஆம் ராஜனே, நான் இப்பொழுது சொர்க்கலோகம் சென்று அவர்களுக்கும் ஓம் நமச்சிவாயத்தின் மகிமை பற்றி விளக்குவேன். நாராயண நாராயண. பரமசிவனின் திருவிளையாடலை என்ன சொல்ல? எங்கே? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. இந்திராணி, உன்னுடைய பேரழகும் இந்த சொர்க்கத்தில் கிடைக்கும் இன்பமும் என் இதயத்தை மிகவும் மகிழ்விக்கிறது. சுவாமி, உங்கள் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி ஊட்டுகிறது. வணங்குகிறேன் தேவராஜா. தேவேந்திரனுக்கும் இந்திராணிக்கும் எனது வணக்கம். எனது வணக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் யார்? இதற்கு முன் கண்டதில்லையே. இந்திராணி, இவர்களை உனக்கு தெரியுமா? இல்லை சுவாமி, நான் இவர்களை இப்போதுதான் காண்கிறேன். ஓம் நமச்சிவாய. நாராயண நாராயண. வணக்கம் தேவரிஷி. பகவான் மகேசன் உங்களுக்கு அருளட்டும். தேவராஜனே, மிருகேஸ்வர், மிருகாவதி, இரண்யாட்சியை முதல் முறையாக காண்பதால் ஆச்சரியப்பட ஏதுமில்லை. ஏனென்றால் சிவராத்திரி அன்று ஒரு சிவபக்தனுக்கு அளித்த வாக்கை காப்பாற்றியதால் இவர்கள் மான் வடிவத்திலிருந்து தேவர்களாக மாறிவிட்டனர். இதுவும் மகேசனின் அருள்தான். தேவரிஷி, நாங்கள் மானாக இருந்தோமா? மூவரும் நாரதனின் சொல்லை கேளுங்கள். பகவான் சிவனை பக்தியுடன் வழிபட்டு வாருங்கள். அவர்தான் உங்களுக்கு அருளியுள்ளார். நாராயண நாராயண. நிச்சயமாக தேவரிஷி, நாங்கள் பகவான் சிவனை ஆராதித்து வருவோம். தேவராஜனே, இந்திராணியே, நான் ஒன்று கூற விரும்புகிறேன். சொர்க்கத்தின் சுகத்தில் மூழ்கி விடாதீர்கள். பகவான் மகேஸ்வரனை மறந்து விடாதீர்கள். தேவரிஷி, நான் இதை அவசியம் நினைவில் வைத்துக் கொள்வேன். தேவராஜா, தேவரிஷி. மருத்தேவரே, தாங்கள் ஏன் இவ்வளவு கவலையாக உள்ளீர்கள்? தங்களுக்கு தெரியாததா தேவரிஷி? பகவான் சிவசங்கரன் என் மகள் சுயேஷாவின் ஆராதனையை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் கவலை.
இந்த கவலையை மனதினில் சுமந்து கொண்டு தேவராஜனிடம் வந்துள்ளேன். மாருதேவரே, பகவான் சிவனை ஆராதனை செய்யும் பக்தர்களின் கவலையை பகவான் சிவன்தான் போக்க முடியும். அவசியம் போக்குவார். நாராயண நாராயண. பகவான் சிவனின் ஆராதனையின் பலன் நன்றாக இருக்கும். தாங்கள் தான் காண்கிறீர்களே, பிரகேஷ், மிருகாவதி, இரண்யாட்சியைப் போல் தங்கள் மகள் சுயேஷாவின் பிரார்த்தனையையும் பகவான் சிவன் விரைவிலேயே ஏற்றுக்கொள்வார். நாராயண நாராயண. எனது மகள் சுயேஷா சிவனின் சிறப்பு சேவகனான நந்தீஸ்வரனை மனதால் கணவனாக வரித்து விட்டாள். ஆனால் நந்தீஸ்வரர் சிவனின் சேவையில் ஈடுபட்டு எல்லாவற்றையும் மறந்துவிட்டார். எனது மகள் மீது கருணை காட்டுங்கள் தேவரிஷி. அவளது வருத்தத்தை போக்குங்கள். இச்செயல் பகவான் சிவனின் அருளினால் தான் நடந்தேறும். ஆம், உங்கள் குறையை அவரிடம் கூறுகிறேன். மருத்தேவரே, எங்கே மகள் சுயேஷா? அல்காபுரியில் சிவ ஆலயத்தில் சிவனை அனுதினமும் ஆராதித்து வருகிறாள். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. மருத்தேவரே, தாங்கள் மகள் செய்யும் இந்த சிவ ஆராதனை பலனளிக்காமல் போகாது. பகவான் மகேசனின் அருளினால் தங்கள் மகளின் பெயரும் நந்தீஸ்வரனைப் போல சிவபக்தை என பிரபலமாகும். கவலை கொள்ள வேண்டாம். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவா. ஓம் நம சிவாய. நாராயண நாராயண. வணக்கம் தேவரிஷி. தேவரிஷி, தங்களை கண்டதில் நான் பேறு பெற்றேன். ஆம் தேவரிஷி, நான் தங்களைக் கண்டு பலகாலமாகிவிட்டதே. நாங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டோமா? நாராயண நாராயண. நந்தீஸ்வரா, நீ ஒரு தவறு செய்திருக்கிறாய். அது மன்னிக்க முடியாதது. என்ன கூறுகிறீர்கள் தேவரிஷி? நந்தி சிவகணங்களில் முதன்மையானவர். சிவனின் சேவைதான் இவர் வாழ்க்கையின் முக்கிய நோக்கம். நந்தி தவறு செய்தாரா? இருக்காது தேவரிஷி. அன்னை சதி, தாங்கள் கூறுவதை நான் ஆமோதிக்கிறேன். ஆனால் நான் இப்பொழுது கண்டு வந்ததை உண்மை அல்ல என்று கூற முடியாதே. ஒருவேளை நந்திதேவன் இதை அறியாமல் இருக்கலாம். ஆயினும் அன்னையே. ஆயினும் என்ன தேவரிஷி? சற்று விளக்கமாக கூறுங்களேன். நான் செய்த தவறுதான் என்ன? பரம்பொருளே, ஹே சிவசங்கரா, கண்களை திறவுங்கள். எங்கள் மீது தங்களுடைய கடைக்கண் பார்வையை வீசுங்கள். நான் செய்த தவறு என்ன என்று கூறுங்கள். சிவ 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 சிவ. சிவனின் முன்னால் நான் எப்படி உன்னுடைய தவறை கூற முடியும்? ஏ சிவசங்கரா, கண்களை திறந்து தங்களது சேவகன் நந்தீஸ்வரனின் சந்தேகத்தை போக்குங்கள். தேவரிஷி நாரதா, நீ எங்கு செல்கின்றாயோ
அங்கு சந்தேகம் உன்னை பின்தொடரத்தான் செய்கிறது. நாராயண நாராயண. பரம்பொருளே, நானும் தங்கள் சேவகன். என் மீது குறை கூறாதீர்கள். நான் ஒரு பக்தியின் ஆராதனையை பற்றிய செய்தியை கொண்டு வந்துள்ளேன். ஆராதனையின் செய்தியா? நீ யாருடைய ஆராதனையின் செய்தியை பற்றி கூறுகிறாய் நாரதா? மகேஸ்வரா, தாங்கள் நடப்பவைகளை அறியாதவரா என்ன என்னிடம் கேட்கிறீர்களே? தங்களுக்கு தெரியாதா, நந்தீஸ்வரனின் தவறுக்கும் அந்த ஆராதனைக்கும் சம்பந்தம் உண்டு. நாராயண நாராயண. தேவரிஷி, அதிகம் சுற்றி வளைக்காதீர்கள். தெளிவாக கூறுங்கள், விஷயம் என்ன? பயப்பட வேண்டாம் சத்தி. நந்தீஸ்வரனும் நமக்குள் ஒரு அங்கம். அவன் நிச்சயமாக தவறேதும் செய்திருக்க மாட்டான். இது தேவரிஷி நாரதரின் ஜாலம், அனைவரையும் ஆச்சரியப்படுத்துவதற்கு. இவர் எது வேண்டுமானாலும் கூறட்டும். என் தவறு என்ன என்பதை கூறுங்கள் பிரபு. மகேஸ்வரா, தங்களுக்கு இந்த மௌனம் ஏன்? ஆம் பிரபு, ஏதாவது கூறுங்கள். எங்கள் தவிப்பை போக்குங்கள். தேவி சதி, சிவகணங்களில் முதன்மையான நந்தீஸ்வரனின் கதை உனக்கு தெரியாதது அல்ல. ஆனால் நந்தீஸ்வரன் இப்பொழுது நமது சேவையில் ஈடுபட்டு கடந்த காலத்தை மறந்துவிட்டார். இவனை மனதால் கணவனாக வரித்த மருத்தேவனின் புதல்வி தேவி சுயேஷா இவனை மனம் புரிய முடியாத காரணத்தினால் அல்காபுரி சிவ ஆலயத்தில் என்னை ஆராதிக்கின்றாள். இதுதான் நந்தீஸ்வரனின் தவறு. என்ன தேவரிஷி? ஆம் தேவாதி தேவா, நந்தீஸ்வரனுக்கு இந்த கடமையை பற்றி எடுத்துரைக்கத்தான் நான் இங்கு வந்தேன். தேவி சதி, அன்று நடந்ததை நினைவு கூறு. நாம் ஷிலாதரிஷியின் கடுந்தவத்தை ஏற்றுக்கொண்டு அங்கு சென்றோம். அப்பொழுது ஷிலாதரிஷியே, எழுந்திருங்கள். வணங்குகிறேன் ஈசனே. பரம்பொருளே, பரம்பொருளே, மகேஸ்வரா. எழுந்திருங்கள் ரிஷியே, எழுந்திருங்கள். மகேஸ்வரா, தாங்களே வந்து எனக்கு காட்சி அளித்தீர்களே. நான் பேறு பெற்றேன் பிரபு, பேறு பெற்றேன். தாங்கள் பேறு பெற்றவர்தான் ரிஷியே. சுகதுக்கங்களை துறந்து கடும் தவம் புரிந்து தங்களது பக்தியை வெளிப்படுத்தினீர்கள். கேளுங்கள், தவம் செய்ததற்கு பலனை கேளுங்கள். பிரபு, சங்கோஜம் வேண்டாம் ரிஷியே, வேண்டிய வரத்தை கேளுங்கள். பிரபு, தாங்கள் நினைத்தது நிச்சயம் நிறைவேறும். பிரபு, பரம்பொருளே, மகேஸ்வரா, எனக்கு சிவபக்தனான மகன் வேண்டும். பிறப்பில்லாத அமரனாக இருக்க வேண்டும். பிறப்பில்லாத அமரன் வேண்டும். அதாவது தங்களுடைய மகன் ஒரு தாய் வயிற்றிலிருந்து பிறக்கக்கூடாது, அவனுக்கு மரணம் என்பதும் கூடாது. பிரபு, எனக்கு எப்பொழுதும் சிவபக்தனாக இருக்கும் மகன்தான் வேண்டும். தங்கள் தவத்தின் வலிமையினால் தங்களுடைய எண்ணம் நிறைவேறும் என்று வரமளிக்கிறேன். நிச்சயம் நடக்கும். நன்றி மகேஸ்வரா. வாருங்கள் குடிலுக்கு. உங்களுடைய பிறப்பில்லாத மகன் தங்களுக்காக காத்திருக்கின்றான். பிரபு, வாருங்கள். ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! பல வருடங்களாக கடுந்தவம் புரிந்த பிறகும் குட்டில் அப்படியே இருக்கிறதே. கோமாதா,
கோமாதா, என்னை மன்னிக்க வேண்டும். பரமேஸ்வரா, தாங்கள் இந்த ஏழை மீது மிக்க கருணை காட்டியுள்ளீர். இல்லை ரிஷியே, பக்தர்கள் ஏழைகள் அல்ல. அவர்கள் எப்பொழுதும் கடவுள் நினைவில் ஆனந்தமாக இருக்கிறார்கள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் குழந்தை, குழந்தையின் குரல். ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை சிலாத ரிஷியே. இப்பாலகன் ருத்ர அவதார நந்தி, பிறப்பில்லாத தங்கள் மைந்தன். ஹே சர்வேஸ்வரா, என் மகனா? பரம்பொருளே, என் மகன். எனது மகனே, எனது மகனே. அழாதே மைந்தனே, அழாதே, அழாதே. நான் தான் உன்னுடைய தந்தை, நானே உன்னுடைய தாய். உன்னை வளர்த்து பெரியவனாக்கி சிவனுக்கு சேவை செய்ய அனுப்பத்தான் நான் கடுந்தவம் புரிந்தேன் மகனே. சிலாத ரிஷி, இவன்தான் நந்தி. பிற்காலத்தில் சிவகணங்களில் முதன்மையானவனாகி கணங்களின் நாயகன் நந்தீஸ்வரனாவான். மகேசனே, தங்களது கருணைக்கான நன்றியை என்னால் வார்த்தைகளால் கூற இயலாது பிரபு. தாங்கள் கடவுள். தங்களின் கருணை எல்லையே இல்லாதது ஈசனே. நீடூழி வாழ்க. வணங்குகிறேன் ஈசனே. மகனே, மகனே, மகனே. ஹரஹர மகாதேவா, மகாதேவா. ஜெய் சிவசம்போ, ஜெய் சிவசம்போ, ஜெய் சிவசம்போ, ஜெய் சிவசம்போ, ஜெய் சிவசம்போ. ஜெய் சிவசம்போ, ஜெய் சிவசம்போ, ஜெய் சிவசம்போ. தந்தையே, மகனே, கூறுங்கள். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. மகனே, நான் தினமும் சிவனை வணங்குகிறேன். ஆனால் எனக்கு ஏனோ சிவன் பதில் கூறுவதே இல்லையே. ஏன் அப்படி தந்தையே? மகனே, சிவன் எல்லாருடைய வணக்கத்தையும் மௌனமாக ஏற்றுக்கொள்கிறார். அவர்கள் மகிழ்ச்சிக்கு அருளுகிறார் மகனே. எனக்கு சிவனை காண வேண்டும் தந்தையே. நான் அவரிடம் பேச ஆசைப்படுகிறேன். மகனே, சிவன் உன்னிடம் நேரில் பேச நினைத்தாரே எனில் அவரே உன் முன் தோன்றுவார் மகனே. ஓம் நமச்சிவாய. ஏ சங்கரா, காட்சி தாருங்கள். ஜெய் சிவசங்கரா. அவர் எனக்கு காட்சி அளிக்க மாட்டாரா? நான் முயல்கிறேன். ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய. ओम नमः शिवाय, 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 ओम नमः शिवाय. மகனே நந்தி, மகனே நந்தி, கடந்த பல நாட்களாக நீ எதுவுமே உண்டவில்லை. இதை சாப்பிடு. மகனே நந்தி, பழங்களையாவது சாப்பிடு. ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, ओम மகனே, नमः शिवाय. சிவன் உன் மீது எப்பொழுதும் அருளை பொழிகிறார். பிறகு ஏன் இப்படி இருக்கிறாய்? ஏய் கருணை கடலே, தாங்கள் தான் எடுத்து கூற வேண்டும். என் பேச்சை கேட்பதே இல்லை. ओम नमः शिवाय, 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 ओम नमः शिवाय.
நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய். நடப்பவைகளை நடத்தி வைக்கும் சிவனின் கணங்களின் நாயகனான நந்தியின் வாழ்க்கை ஒரு புதிய வழியில் திரும்பி தாம்பத்திய வாழ்க்கை அமையப் பெற்று மருத்தேவரின் புதல்வி சுயேஷாவுடன் இணையும். இது பற்றி சிவனின் பரமபக்தனான நந்தி கூட அறிந்திருக்கவில்லை. தேவி சுயேஷா, நீ இங்கு எதற்காக வந்தாய்? உல்லாசமாக இருக்கத்தானே? இப்படி இருந்தால் எங்களை ஏன் உன்னுடன் அழைத்து வந்தாய்? காரணம் இல்லாமல் இருக்காது. மருத்தேவனின் புதல்வி ஆகாயத்தில் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். சுயேஷா, இது உனக்கு தெரியாதா? சுயேஷா, எங்களை எங்கள் இல்லத்தில் விட்டுவிடேன். உன்னுடன் உலவ வந்து எங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. மன்னியுங்கள் தோழிகளே, ஏதோ நினைவில் இருந்தேன். எனக்கு இப்பொழுது அந்த ரிஷிமுனியின் சொற்கள் நினைவுக்கு வந்தன. என்ன விஷயம்? எங்களிடம் கூறவே இல்லையே. எங்களுக்கு தெரியாதா என்ன? நீதான் எத்தனையோ அழகான பலசாலியான ராஜகுமாரர்களை நிராகரித்து விட்டாயே. எனக்கு ராஜகுமாரர்கள் வேண்டாம். எனக்கு தேவை சிவபக்தர்தான். இதை பற்றி அந்த ரிஷி என்னிடம் அன்றே கூறினார். சிவபக்தரா? யார் அந்த சிவபக்தர்? ரிஷி என்று கூறினார். யாருடைய ஓம் நமச்சிவாய என்ற சப்தம் உன் மனதை ஈர்க்கிறதோ அவர்தான் உன் கணவர் என்றார். அன்று முதல் இன்று வரை நான் அந்த சப்தத்தை கேட்க காத்திருக்கிறேன். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. சப்தம் கேட்கிறதா? என்ன சப்தம்? ஓம் நமச்சிவாய என்ற சப்தம். ஆம், ஓம் நமச்சிவாய தான். இது பூமியில் இருந்து அல்லவா வருகிறது? சுயேஷா, விமானத்தை பூமியில் இறக்கு. உன் ஆசை இன்று நிறைவேறப் போகிறது. ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய. சுயேஷா, இந்த சிவபக்தர் கண்ணை மூடிக்கொண்டு தவம் செய்கிறார். இவர் உன்னை எப்படி பார்ப்பார்? நான் அவரை பார்த்து விட்டேன். என் ஆசை நிறைவேறிவிட்டது. ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய். சிவபக்தரே, கண்களை திறவுங்கள். எனது தோழி தங்களிடம் ஏதோ கூறுவதற்காக இங்கு வந்துள்ளாள். ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய். தாங்கள் யார்? அனைவரையும் சிவசங்கரன் தான் அனுப்பினாரா? என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் சிவபக்தரே. சிவபக்தர் அவர்களே, இது மருத்தேவரின் புதல்வி சுயேஷா. ஒரு ரிஷி அளித்த வாக்கின்படி இவள் தங்களது வாழ்க்கை துணைவி ஆவாள். ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய். இவர் மறுபடியும் தவம் செய்கிறார்.
நீ ஏதாவது கூறு சுயேஷா. இவரை மறுபடியும் எழுப்பு. நான் என் ஆசையை கூறிவிட்டேன். அவர் கேட்கவில்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும்? ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். தாங்கள் எனது தவத்தை கலைக்காதீர்கள். தங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆனால் தாங்கள் எனது தோழி சுயேஷாவிற்கு பதில் கூறியே ஆக வேண்டும். ஓம் நமச்சிவாய. சிவனின் தரிசனத்திற்காக நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆயினும் அவர் இன்னும் எனது தவத்தை ஏற்கவில்லை. அவர் இங்கு எனக்கு காட்சியளிக்கும் வரை நான் இங்கிருந்து நகரமாட்டேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். நான் நிச்சயித்து விட்டேன். இவர் என்னை தனது மனைவியாக ஏற்றுக்கொள்ளும் வரை நான் அன்ன ஆகாரம் தொடமாட்டேன். நானும் பார்க்கிறேன் சிவன் என் வேண்டுதலை ஏற்கிறாரா என. ஸ்வர்க்கம் சென்று சிவனை ஆராதிக்க துவங்குகிறேன். மகேஸ்வரா, இன்றும் அல்காபுரியில் சுயேஷா தங்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாள். அவளது தந்தை மருத்தேவர் மிகவும் வருத்தமுற்றிருக்கிறார். தேவரிஷி, இது உண்மையா? அன்னையே, நான் தங்களிடம் முன்னரே கூறியிருக்கிறேன். நான் எதை கண்ணால் கண்டு வந்தேனோ அதைத்தான் இங்கு கூறினேன். பிரபு, இந்த மௌனம் சரியா? தவிக்கும் சுயேஷாவை கண்டு அருள் பிறக்கவில்லையா? நான் நந்தியை கண்டுதான் மௌனமாக இருந்தேன். நந்தியின் மனதில் திருமண எண்ணம் எழவில்லையே. சுயேஷாவின் ஆசையை எப்படி நிறைவேற்றுவது? நாராயண நாராயண. நந்தீஸ்வரா, உண்மையை கூறு. சுயேஷாவின் மீது உனக்கு இரக்கம் பிறக்கவில்லையா? அவளை நீ திருமணம் செய்து கொள்ள மாட்டாயா? சொல். நந்தீஸ்வரா, எங்கு செல்கிறாய்? எனது கேள்விக்கு பதில் கூறிச் செல். நந்தி, இங்க வா. தேவரிஷியின் கேள்விக்கு பதில் கூறு. உனக்கு தேவி சுயேஷாவை பிடிக்கவில்லையா? கூறு நந்தி. ஏன் இந்த மௌனம்? நீ உனது அன்னையிடம் மனதில் உள்ளதை கூற மாட்டாயா? இல்லை அன்னையே, நான் உண்மையை மறைக்க மாட்டேன். சுயேஷாவை வேண்டாம் என்று கூறவில்லை. ஆனால் கைலாயத்தில் பகவான் சிவன், அன்னை சத்தியின் சேவையில் மகிழ்ந்திருக்கிறேன். பிறகு வாழ்க்கையில் இதைவிட எனக்கு என்ன தேவை? நாராயண நாராயண. கண்டீர்களா மகாதேவா, தங்களின் மிகச்சிறந்த பக்தனான நந்தீஸ்வரனும் அந்த சுயேஷாவையே மனதில் நினைத்திருந்தான். பிரபு, இப்பொழுது நந்தீஸ்வரனுக்கு ஆணையிடுங்கள். அவன் சுயேஷாவை மனைவியாக ஏற்றுக்கொள்ளட்டும். பிரபு, சுயேஷா மீது கருணை காட்டுங்கள். அவளுக்கு அருளுங்கள். நந்தீஸ்வரா, எங்கள் அனைவரது இச்சைப்படி சுயேஷா உன்னை திருமணம் புரிந்து கொண்டு கைலை வர வேண்டும். உன் சேவையில் உறுதுணையாக இருக்க வேண்டும். நந்தீஸ்வரா, இப்பொழுதாவது தேவி சுயேஷாவை உனது மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போதுதான் தேவாதி தேவன் சங்கரன் உத்தரவு அளித்து விட்டாரே, இன்னும் என்ன தயக்கம்? தங்கள் உத்தரவை ஏற்றுக்கொள்கிறேன் தேவனே. தங்களது ஆணையை நிச்சயம் நிறைவேற்றுவேன். வாழ்க நந்தி, எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. அன்னை சதி, தேவி சுயேஷாவை அல்காபுரியிலிருந்து கைலைக்கு அழைத்து வந்து அவளை நந்தீஸ்வரனுக்கு மணமுடித்து வைக்கும் திருச்செயலை தாங்கள் செய்வீர்கள். என்ன மகேஸ்வரா? நிச்சயம் நாரதா, இச்செயலை அன்னைதான் செய்ய முடியும், நான் அல்ல. தேவரிஷி, என்னை சுயேஷாவிடம் அழைத்து செல்லுங்கள். தாங்கள் தானே செய்து கொண்டு வந்தீர்கள். இவர்களின் திருமணம் நடந்தேற தாங்கள் தான் உதவி புரிய வேண்டும். தங்கள் ஆணை அன்னையே. அன்னையே, நற்செயல்களுக்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன். சிவகணங்களின் நாயகன் நந்தீஸ்வரனே, நீ இங்கேயே இரு. சுயேஷாவை காண வேண்டும் என்ற உனது ஆவல் விரைவில் நிறைவேறப் போகிறது. அன்னையே, வாருங்கள். நாராயண நாராயண. ஓம் நமச்சிவாய,
நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் ஹே சர்வசக்தி பொருந்திய சதாசிவனே, என் மகள் சுயேஷாவுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவள் மீது கருணை காட்டுங்கள் தேவனே. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. கண்களை திற சுயேஷா. ஓம் நமச்சிவாய. கண்களை திற தேவி சுயேஷா. ஓம் நமச்சிவாய. மகளே சுயேஷா, கண்களை திறம்மா, கண்களை திற. ஓம் நமச்சிவாய. தேவி சுயேஷா, இவர் பகவான் சங்கரனின் வாழ்க்கை துணைவி, நந்தீஸ்வரனின் அன்னை தேவி சதி. இவர் உன்னை அழைத்துச் செல்ல வந்துள்ளார். அன்னையே, உனது தவம் முழுமையடைந்து விட்டது மகளே. உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் ஆசைகள் நிறைவேறும். தேவாதி தேவன் உன் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு விட்டார். நந்தீஸ்வரனும் உன்னை தனது மனைவியாக்கிக் கொள்ள சம்மதித்து விட்டார். அன்னையே, அன்னையே. மகளே, நீ என்னுடன் வர வேண்டும். அன்னை சதியே, தங்களுக்கு என் நன்றி. தேவரிஷி நாரதரே, தாங்கள் எனது மகள் சுயேஷாவின் ஆசையை சிவனுக்கு தெரிவித்திருக்காவிட்டால் இவளுடைய தவம் நிறைவேறி இருக்காது. நாராயண நாராயண. அருத்தேவரே, அவ்வாறு கூறாதீர்கள். பகவான் சிவசங்கரன் எல்லாம் அறிந்தவர். அனைவரது மனமும் அவருக்கு நன்கு தெரியும். ஆயினும் எக்காரியமும் சமயம் வரும்பொழுதுதான் நடந்தேறும். தேவி சுயேஷாவினுடைய தவம் வீணாகி விடாது. இந்த தவத்தின் பலனால் தேவி சுயேஷா நந்தீஸ்வரனை மணந்து கைலையில் வாழ்வாள். ஆம் சுயேஷா. மருத்தேவரே, நந்தி சுயேஷாவின் திருமணத்தில் தாங்கள் இருப்பது மிக அவசியம். வாருங்கள். தங்கள் ஆணை அன்னையே. மருத்தேவரே, இனி கைலைக்கும் சொர்க்கத்திற்கும் இணைப்பு ஏற்படும். நாராயண நாராயண. रूपोद्यान प्रफुल्ल प्राय कलिका राकेन्दु निम्बानना तन्वंगी शुभहासिनी सुरसिका क्रीडा कला संरति. பகவான் சிவசங்கரனுக்கு சிவகணங்களின் தலைவன் நந்தீஸ்வரனுக்கு தேவி சுயேஷாவிற்கு அன்னை சதிக்கு பகவான் சிவசங்கரனுக்கு சிவகணங்களின் தலைவன் நந்தீஸ்வரனுக்கு தேவி சுயேஷாவிற்கு அன்னை சதிக்கு பகவான் சிவசங்கரனுக்கு மங்களம். இருவரும் வையகமே போற்றும்படி சிறந்த தம்பதிகளாக வாழ்வீர்கள். நீடூழி வாழ்க. சௌபாக்கியவதியாக வாழ்வாய். மகளே சுயேஷா, எப்பொழுதும் கணவனின் ஆணைப்படி நடந்து வா. சிவசேவையில் தயக்கம் வேண்டாம். தங்கள் ஆணை. மகனே நந்தீஸ்வரா, உங்கள் இருவருடைய புகழும் பல யுகங்களுக்கு நிலைத்திருக்கும். எங்களுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவரிஷி. ஏ நந்தீஸ்வரா, உலகில் எங்கெல்லாம் சிவனுக்கு ஆலயங்கள் தோன்றுகிறதோ அங்கெல்லாம் சிவலிங்கத்துடன் நீயும் எழுந்தருளுவாய். நீடூழி வாழ்க தம்பதிகளே. ஓம் நமச்சிவாய. ஓம்
நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. பிரியலட்சுமி, இன்று திடீரென்று சிவபக்தி எப்படி தோன்றியது? மகாபிரபு, தாங்கள் தியானத்தில் இருந்தீர்கள். ஆகையால் நான் இந்த அண்ட சராசரத்தை கண்டேன். இந்த சராசரத்தில் எங்கு பார்த்தாலும் சிவனின் பெருமைதான் நிறைந்துள்ளது. சிவனின் பூஜை, சிவமந்திர ஜபம், சிவனின் நாமத்தை கூறுவது. ஆகையால் நானும் இதில் சேர்ந்தேன். நானும் ஓம் நமச்சிவாய மந்திரத்தினை ஜபித்தேன். நன்று, மிக நன்று. சுகத்தை பெறுவதற்கு சிவபக்தியை தவிர வேறு வழி இல்லை. சிவனின் நாமமே படைப்பு. அந்த படைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தியவனும் அந்த சிவன்தான். சிவன்தான் எல்லாம், சிவன்தான் ஜீவன். அந்த சிவனே பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவன். இதை கூறுவது தாங்களா? ஜெகநாதனா? உலகத்தை காப்பவரா? நான் ஜெகநாதன், படைப்பை காப்பவன் என்பது உண்மை. ஆயினும் சிவனின் விருப்பப்படிதான் எனது கடமையை செய்து வருகிறேன். நானும் பிரம்மாவும் அவர் விருப்பப்படி செயலாற்றுவது சத்தியம். சதாசிவன் உலகை படைத்து காத்து அழிக்கிறான். எவ்வாறு சிவனின் விருப்பப்படி அமிர்தம் கடைந்தனரோ, நீயும் தோன்றினாயோ, என்னை நீயும் கணவனாக அடையப் பெற்றாயோ, ஜனங்களுக்கு தனதானியங்களும் உனது அருளினால் கிடைக்குமோ, அவ்வாறே எந்த பக்தனும் என்னை ஆராதித்து சிவனை பூஜிக்காவிட்டால் அவனுக்கு என் அருளும் அன்பும் கிடைக்கவே கிடைக்காது. தங்களது வாய் வழியாக சிவனின் பெருமையை கேட்டதில் மிகவும் பேறு பெற்றேன். நான் லக்ஷ்மி, கணவனை பூஜை செய்பவள். நானும் தங்கள் நாமத்தை கூறுவேன். தங்களது பரமபக்தன் நாரதரை போல. நாராயண 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 நாராயண. வணக்கம் பிரம்மதேவா. தாங்கள் என்னை அழைத்தீர்களா? ஆம் நாரதா, எனது மானச மைந்தனாகிய நீ என் ஆணைகளை மின்னலை விட அதிக வேகமாக செய்து முடிப்பவன் அல்லவா? நீ தேவலோகத்தின் தூதன் அல்லவா? நாராயண நாராயண. அனைத்தும் நாராயணன் அருள். நான் மகிழ்ந்து விட்டேன். தாங்கள் ஆணையம் விட்டு விட்டால் மிக்க நன்று. ஏன் நாரதா, நடந்தவர்களை நன்கு அறிந்தவன். கடலில் இருந்து விஷம் வந்த பொழுது எல்லோரும் பயந்தனரே. விஷத்தில் இருந்து படைப்புகளை காப்பதற்காக கருணைக்கடல் சிவன் அதை அருந்தி நீலகண்டன் ஆனார். பகவான் சிவனின் அருளுக்கு எல்லை இல்லை. அவர் தனது பக்தர்களை மட்டுமல்ல, ஜனங்களை, ஜகத்தில் உள்ள பிராணிகளை விஷத்தின் பாதிப்பிலிருந்து காப்பாற்ற அதை அருந்தி விட்டார். அதை அவர் அருந்தி இராவிட்டால் இன்று அவைகள் இருந்திருக்காது பிரம்மதேவா. இது உண்மைதான். ஆனால் அவர் அந்த விஷத்தை அருந்தும் முன்பே சராசரத்தில் மாசு பரவ ஆரம்பித்தது. அந்த மாசு இங்கு அங்கு என இல்லாமல் எங்கும் பரவிவிட்டது. இயற்கையையும் பிராணிகளையும் காப்பதற்காக இந்த மாசை களைவது மிகவும் அவசியம். இதை அறிந்துதான் நான் ஒரு பெரும் வேள்வியை நடத்த திட்டமிட்டுள்ளேன். பிரம்மதேவா, இந்த வேள்வி எவ்விடத்தில் நடக்கும்? இந்த வேள்வி பிரயாகையின் புண்ணிய பூமியில் நடக்கும். இதில் கலந்து கொள்வதற்காக எல்லா தேவர் தேவிகளையும் ரிஷி முனிகளையும் அழைக்க வேண்டும் என்பது என் ஆவல். அழைப்பு விடுக்கும் முக்கிய பொறுப்பை உன் மீது சுமத்துகிறேன். பிரம்மதேவா, இந்த மாபெரும் பொறுப்பை அடியேன் மீது சுமத்தி தங்கள் மனதில் என் மீது அன்பு நிறைந்துள்ளது என்பதை தாங்கள் காட்டியுள்ளீர்கள். என் மீது வைத்துள்ள இந்த அன்பிற்காக நான் கடமைப்பட்டுள்ளேன். அவ்வாறு நீ கூற வேண்டாம் நாரதா. நான் இந்த பொறுப்பை ஏன் சுமத்தினேன் என்றால், நீ ஸ்ரீஹரி விஷ்ணுவின் பரம பக்தனானதால் எல்லோரையும் கவர்ந்தவன். யாரும் ஏதும் கூற மாட்டார்கள். நீ மிகவும் சாதுரியமாக பேசுபவன். ஆகையால் கடினமான செயலை கூட சாமர்த்தியமாக முடித்து விடுவாய்.
எல்லாம் தங்கள் ஆசீர்வாதத்தின் பலன்தான். பிரம்மதேவா, எனக்கு விடை கொடுங்கள். நாராயண நாராயண. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தேவி சதி, இன்று வரும்பொழுது நீ சிவகணங்களை கவனிக்கவில்லையா? சுவாமி, தங்களை பற்றி சிந்தனையில் மூழ்கி இருந்தேன். நேரம் போனதே தெரியவில்லை. மன்னித்து விடுங்கள். என்னை நினைத்துக் கொண்டிருந்தாய், ஆகையால் மன்னிப்பு கேட்க வேண்டாம். ஹே பிரபு சிவசங்கரா, இன்று தங்களிடம் கேட்க என் மனதில் ஒரு கேள்வி உள்ளது. கேள்விக்கு பதில் நிச்சயம் கிடைக்கும். கேள், என்ன கேட்க வேண்டும்? இப்பொழுதுதான் தங்களை பற்றிய சிந்தனையில் மூழ்கி இருப்பதாக அன்னை கூறினார். தாங்களும் தியானத்தில் மூழ்கி இருந்தீர்கள். அன்னை என்ன சிந்தனையில் இருந்தாரோ அதேபோல் சிந்தனையில் தாங்கள் இருந்தீர்களா? நந்திதேவனின் கேள்விக்கு பதில் கூறு சதி. எல்லா கேள்விகளுக்கும் பதில் தங்களிடம் உள்ளது பிரபு. நான் தங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். தாங்கள் என்ன யோசித்தீர்களோ எனக்கு தெரியாது. அப்படியென்றால் நந்தியிடம் கூறு. என்னை எவ்வாறு நினைத்துக் கொண்டிருந்தாய், எவ்வாறு மனதில் என்னை ஜபித்துக் கொண்டிருந்தாய் என்று. சுவாமி, தாங்கள் தானே கூறினீர்கள், சிவனும் சக்தியும் வேறல்ல என்று. நான் சக்தியின் அவதாரம். ஆயினும் என்ன தேவி, நான் கூறியதில் உனக்கு ஏதாவது சந்தேகமா? தங்கள் கூற்றில் சந்தேகமா? என் மனதிலும் நந்தியின் மனதிலுள்ள கேள்வி எழுந்துள்ளது. பிரபு, நானே தங்களுக்குள். தாங்கள் கண்களை மூடி யாரை தியானித்தீர்கள்? பரம்பொருளே, அன்னையும் நான் கேட்பதைத்தான் தங்களிடம் கேட்கிறார்கள். நந்தி, சதி, என் கண்கள் மூடும் பொழுது என் அகக்கண் முன்னே தோன்றுவது சதாசிவ ஜோதி. அந்த ஜோதி படைப்புகளை ஏற்படுத்தி அவற்றை காக்கிறது. இந்த ஜோதி தான் சிவஜோதி என்றும் போற்றப்படுகிறது. அது பிரம்மஜோதி என்றும் பிரசித்தி பெற்றது. பரமாத்மா என்ற ஜோதியை தியானம் செய்வது மிகவும் அவசியம். நாராயண நாராயண. மகேசனே, அன்னை சதியே, நாரதனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். வா நாரதா, பல நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிறாய். மகேஸ்வரா, மன்னியுங்கள். தங்கள் விருப்பம் இல்லாமல் தங்களை தரிசிக்க எவ்வாறு வர முடியும்? தாங்கள் என்னை மனதால் நினைத்தீர்கள். நான் இங்கு சேவை புரிய வந்து விட்டேன். தேவரிஷி, இன்று பிரபு தங்களை அழைத்தாரா? தேவி சதி, நாரதனின் பேச்சில் மயங்குபவர் யோசித்துக் கொண்டே இருப்பார்கள். மகேஸ்வரா, தாங்கள் என்னை கேலி செய்கிறீரா, இல்லை புகழ்கிறீரா? எனக்கு ஏதும் புரியவில்லை. நான் எப்போதும் உன்னை புகழ்கிறேன் நாரதா. இப்பொழுது என்ன காரியத்தை செய்து முடிக்க வந்துள்ளாய்? மகேஸ்வரா, இப்பொழுது நான் பிரம்மதேவரின் தூதராக கைலைக்கு வந்திருக்கின்றேன். நாராயண நாராயண. பிரம்மதேவரின் தூதரா? ஆமன்னையே, பரமபிதா பிரம்மதேவன் முடிவு செய்துள்ளார். அமிர்தம் கடைதலுக்கு பிறகு ஏற்பட்டுள்ள மாசை போக்க ஒரு பெரும் வேள்வியை நடத்தப் போகிறார். பிரம்மதேவனின் மிக நல்ல யோசனை. இந்த வேள்வி எவ்விடத்தில் நடக்கப் போகிறது? பிரயாகை புண்ணிய பூமியில். பரமபிதா பிரம்மா வேள்விக்காக தங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். நிச்சயம் அந்த வேள்வியில் நான் கலந்து கொள்வேன். தாங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டதால் நான் மகிழ்ந்தேன். இனி எனக்கு விடை கொடுங்கள். தேவரிஷி, விரைவில் செல்வதற்கு ஏன் துடிக்கிறீர்கள்?
நாரதன் தான் வந்த செயலை முடித்துவிட்டால் ஒரு கணம் கூட தங்க மாட்டான். சிவ 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 அவ்வாறெல்லாம் ஒன்றுமில்லை பிரபு. தாங்கள் விரும்பினால் தாங்கள் திருவடியிலேயே இருக்கின்றேன். ஆயினும் என்ன தேவரிஷி? ஆயினும் இப்போது பல பெரும் மகான்களுக்கு பிரயாகை வேள்விக்கு அழைப்பு விடுக்க செல்ல வேண்டும். பரமபிதா பிரம்மதேவனின் ஆணை. இந்த செயலை அதிவிரைவிலேயே செய்து முடிக்க வேண்டும். இந்த செயலிலிருந்து உன்னை தடுக்க மாட்டோம். செல், நல்லதே நடக்கும். நாராயண நாராயண. சுவாமி, நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். இன்னும் என்ன கேட்க இருக்கிறது தேவி? சுவாமி, பிரயாக வேள்வியில் நானும் தங்களுடன் கலந்து கொள்ளலாமா? ஒரு புறம் வேள்வி, மறுபுறம் புனிதமான இடத்தின் சுகம். இரண்டு செயல்களும் ஒரே நேரத்தில் நிறைவேறும். இல்லை தேவி, அழைப்பில்லாமல் செல்வது நல்லதல்ல. சரி என்று தோன்றியிருந்தால் பிரம்மதேவனே அழைப்பு விடுத்திருப்பார். பரமபிதா பிரம்மதேவன் கைலைநாதனுடன் என்னையும் வரக்கூறி ஏன் அழைப்பு அனுப்பவில்லை? எனக்கு அந்த மாபெரும் வேள்வியில் கலந்து கொள்வதற்கு அருகதை இல்லையா? சிவசங்கரா, இங்கு அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அனைவரும் என்னை வரவேற்பதற்காக தங்களது தலை வணங்கி வணக்கம் கூறினர். ஆனால் நீ என் மருமகனாக இருந்தும் கூட என்னை காணக்கூட இல்லை. ராஜன், நான் இந்த புனிதமான நேரத்தில் புனிதமான வேள்வித்தீயை நோக்கியிருந்தேன். எவருமே இந்த வேள்வியை விட முக்கியமானவர் அல்ல. உண்மையல்ல. இங்கு நடக்கும் இந்த வேள்வித்தீயை உனது கண்களால் காண நீ அருகதையற்றவனாகிவிட்டாய். பூத பிசாசுகளுடன் இருந்ததால் உனது வேத ஞானம் அழிந்து விட்டது. நீ நல்வழியை களங்கப்படுத்துகின்ற, நீதி நேர்மையை பொருட்படுத்தாத கபடன், துஷ்டன், பாவம் செய்யும் மூடனாகிவிட்டாய். தட்ச மகாராஜனாகிய நான் உன்னை சபிக்கிறேன். மயானத்தில் வசிக்கின்ற நற்குலத்தை இழந்து இழிகுலத்தில் உள்ள சிவசங்கரனை இந்த வேள்வியில் இருந்து வெளியேற்ற வேண்டும். இந்த வேள்வியில் தேவர்களுடன் இவன் பங்கேற்க கூடாது. அட மகா மூடனே, துஷ்ட புத்தி கொண்ட தட்சனே, நீ பகவான் சங்கரனை வேள்வியில் இருந்து வெளியேற்றுவாயா? அவர் பெயரை கூறுவதால் வேள்வி பயனளிக்கும், எல்லாம் புனிதமாகும். ஏ மகா மூடனே, இந்த பரம்பொருளை இப்படி பழித்து பேசுகிறாயா? இவர் படைப்பவர், அதை காப்பவர், அவரை போய் பழித்து பேசுகிறாயா? ஏய் சிவகணங்களே, நீங்கள் அனைவரும் இந்த வேள்வியில் இருந்து வெளியேற வேண்டும். நீங்கள் அனைவரும் நீசர்கள், வேடதாரிகள். சடையை முடிந்து கொண்டு, சாம்பலை பூசிக்கொண்டு, எலும்புகளை மாலையாக போட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் வெளியேற வேண்டும். இது என்னுடைய ஆணை. ஆம், எனது ஆணை. ஏ மூட தட்சனே, உனக்கு சிவனை பற்றி எதுவும் தெரியவில்லை. மதிகெட்ட மூடனே, நீ எங்கள் சிவனை நிந்தனை செய்திருக்கிறாய். ஆகையால் சிவனின் அருளினால் நான் உன்னை சபிக்கிறேன். ராஜாவான நீ வேத ஞானத்தை எல்லாம் இழந்து ஞானசூன்யமாய் விடுவாய். உனது அகங்காரத்தினால் உனது மதி மயங்கி போய்விடும். நந்தி, நீ இவ்வாறு கோபப்படக்கூடாது. நீ வீணாக இவருக்கு சாபம் கொடுத்து விட்டாய். என்னை பொறுத்தவரையில் யாருடைய எந்த விதமான சாபமும் என்னை பாதிக்காது. நீ ஒரு ஞானி நந்தி. சங்காத ரிஷிகளுக்கு தத்துவ ஞானத்தை நீதானே உபதேசித்தாய். அதனால் அமைதியாயிரு, கவலை வேண்டாம். உன் நாதனை எவராலும் ஏதும் செய்ய முடியாது. நானே வேள்வி நடத்துபவனும் நானே, வேள்விக்குள் அங்கமானவனும் நானே, வேள்வியின் ஆத்மாவும் நானே.
வேள்வியின் பொருளும் அதனால் கிடைக்கும் பலனும் நானே. பாருங்கள், நாம் கையிலை திரும்பி செல்லலாம். மகனே தட்சா, வேள்வியை முடித்துவை. இத்தனை அமர்க்களங்கள் நடந்த பிறகு இந்த வேள்வியின் அர்த்தம்தான் என்ன தந்தையே? என் மனம் இதை விரும்பவில்லை. தட்சா, மகனே தட்சா, சிறிது கேள். லோகநாயகனான மகேஸ்வரனை நீ அவமானப்படுத்திய செயல் நல்லதல்ல. மகனே தட்சா, உனது கோபத்தின் பலன் நன்றாக இராது.